அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கு, உலக மக்களுக்கான நல்வாழ்விற்கு தேவையான அத்துணை அம்சங்களும் இஸ்லாத்திலே இருக்கிறது. சுருங்க கூறின், இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம், இஸ்லாம் மனிதர்களுக்கேற்ற மார்க்கம். எதையோ யார் யாரையோ செய்வதையெல்லாம் ஸ்டைல் என்று கடைபிடித்து கொண்டு வெறித்தனமாக பின்பற்றுகின்ற மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் கூறுகின்ற ஸ்டைலை, அல் குர்ஆன் போதிக்கின்ற ஸ்டைலை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்டைலை பின்பற்றி வாழுகின்ற கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகிலே நிரம்ப காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும் நபிகளாரை பின்பற்றுகின்ற, அவர்களுடைய ஸ்டைலை வெறித்தனமாக பின்பற்றுகின்ற ஒரு கோடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்திலே மட்டும்தான் என்று உறுதியாக உறக்க நம்மால் சொல்ல முடியும். மற்ற போதனைகளுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, மற்ற போதனைகள் சொல்லிலே இருக்கிறது, மற்ற போதனைகள் புத்தகத்திலே இருக்கிறது, மற்றவர்கள் கூறிய தத்துவங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட புத்தகத்திலே இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சொற்கள் ஹயாத்தாகி இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைதான் என்பதை உலகம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரர், முஸ்லிம், லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க அரங்கத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள், வெளியிலே இருந்து லைவாக அதை மக்கள் பார்க்கிறார்கள். முஸ்லீமான கிரிக்கெட் வீரர் இடையில் விளையாடிட்டு இருக்கும்போது தண்ணி தேவைப்படுது, தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் அமர்ந்து கொண்டு தண்ணீர் குடிக்கிறார். எல்லோரும் வியப்பாக பார்க்கிறார்கள். மற்ற வீரர்கள்லாம் நின்று குடிக்கும் பொழுது ஏன் இவர் அமர்ந்து குடிக்கிறார் என்று ஆய்வு செய்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பல விளக்கங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆம், இஸ்லாம் கூறுகின்ற ஸ்டைல் உன்னதமான ஸ்டைல், சூப்பரான ஸ்டைல். எல்லாம் வல்ல அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக. தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.